இது கதையல்ல, ஒரு பெண்ணின் நசிக்கப்பட்ட வாழ்க்கை. இமயம் எழுதிய செடல் நாவல், பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 4. விடியற்காலையில் வீட்டு வாசலுக்கு சாணி யார் தெளிப்பது என்பதில் ஆரம்பித்த சண்டை பொழுது முளைத்த பிறகும் நின்ற பாடில்லை. நேற்று வரை பூவெரும்புவிடம் அதிகம் எதிர்த்து பேசாத செல்லம்மாள் மல்லு மல்லென்று சண்டை பிடித்து கொண்டிருந்தாள். சாதாரணமாக பூவெரும்பு சண்டை நடக்கும் இடத்திற்கு போக மாட்டாள். அவளால் யாருடனும் சண்டை போடவும் முடியாது. ஊரில் நல்ல மாதிரியான பொம்பளை என்று பெயர் எடுத்திருந்தாள். ஆனால் செல்லம்மாள் சின்ன விஷயம்தான் என்றில்லை, ஒரு துரும்பு என்றால் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பேசுவாள். நல்ல குடும்பத்து பெண் என்று கோபால்தான் தன்னுடைய தம்பி சடையனுக்கு அவளை கட்டி வைத்தான். நேற்று வரை சாடை மாடையாக பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி பேசிக்கொண்டிருந்தவள் இன்று நேரடியாகவே பேசினாள். செடலினுடைய கிரகவாட்டங்கள் தன்னையும் தன்னுடைய புருஷன் பிள்ளைகளையும் என்ன செய்யுமோ என்று ஆரம்பித்தவள் பூவெரும்புவுக்கு ஆண் பிள்ளை பிறக்காதது பற்றி முகத்திற்கு எதிராகவே பேசினாள். செல்லம்மாவிடம் வாயை கொடுத்தால் சண்டை பெரிதாகிவிடும் என்பதால் பூவெரும்பு தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல, வெங்காயத்தை தூத்துனா கூட சரு ஓடும், இங்கே அதுவும் இல்லை, நடுத்தருள நாராயணா கோவிந்தான்னு கையேந்தி நிற்கும் போதே இந்த நிலைமை, மக்க மனுஷ சாதிசனம் வேணும்னு எண்ணி பார்க்காம தண்டு முண்டா பேசுறதுக்கு எல்லாருக்கும் எப்படித்தான் மனசு வருதோ என்று சொன்னாள். வீட்டை கூட்டிக் கொண்டிருந்த செல்லம்மாள் கடுகடுப்பாக, விடிஞ்சதும் முடியாதுமா நாரப்பியில் கல்லை போட்டுட்டனே என்று சொன்னாள். வாசலில் உட்கார்ந்திருந்த பூவெரும்பு வீட்டின் உள்பக்கமாக திரும்பி கேட்டாள், இந்தாடி புள்ள, பெரியவங்க சின்னவங்கன்னு மட்டும் மரியாதையெல்லாம் பேசுறியே, இது நல்லதா? ஆறு நானா பேசுகிறேன்? இல்லை, நான் தாண்டி புள்ள வந்தேன் உங்ககிட்ட சண்டைக்கு. வளையன் சண்டைக்கு வரியா? ஆற்று பக்கம் இருந்து வந்த மண்ணாங்கட்டியும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு செல்லம்மாளுடன் சேர்ந்து கொண்டு செடலின் கிரக கோளாறுகள் பற்றி பேச ஆரம்பித்ததும் பூவெரும்புக்கு எல்லார் மீதும் சந்தேகம் உண்டாயிற்று. மனத்தில் எவ்வளவு வஞ்சனை இருந்தால் பொட்டு கட்டிவிட்ட மறுநாளே இப்படியெல்லாம் பேசுவார்கள்? ஊரை காப்பாற்றணும், ஊரில் உள்ள பஞ்சம் தீரணும், தெய்வ சேவை பண்ணணும், சாமி சன்னிதானத்தில் உன் புள்ள இருக்க போகுது, அது இனிமே உன் புள்ள இல்லை, அந்த செல்லியாயோட புள்ள, இந்த ஊரை மட்டும் இல்லை சுத்துப்பட்டு ஊரையெல்லாம் செரலு தான் காப்பாற்ற போகிறா, உனக்கு கிடைச்ச புண்ணியம் உலகத்தில் வேற யாருக்கு கிடைக்கும் என்று ஊர்க்காரர்கள் பலர் சொன்ன வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கும்? நாக்கில் ஒன்றும் மனத்தில் ஒன்றும் வைத்துதான் பேசியிருப்பார்களா? எல்லாம் வெறும் தழுக்கு வார்த்தைகள்தானா என்று சந்தேகப்பட்டாள். 4 வீட்டில் சட்டியை கைவியாவது, குடியான விட்டு சாணியை வாரியாவது வௌத்த வளத்துக்குவா, அவளுக்காக யாரும் அறுத்துக்க வேண்டியதில்லையே என்று எண்ணியவளுக்கு தான் ஏமாந்து விட்டோமோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. மாறியாயி, ஏன் பிள்ளைய பொய்ய சொல்கிறவளுக்கு நீ பார்த்து கூலி கொடு. எல்லாரும் வேலிக்கு முள்ளு தேடினாங்க, நான் காலுக்கு தேடினேன் என்று சொல்லி புலம்பினாள். சோளச்சோறு, கம்பஞ்சோறு, கேழ்வரகு களி என்று எந்த சோறு ஆக்கினாலும் அடுப்பிலிருந்து இறக்கியதும் புழுங்கட்டும் என்று சொல்லி சிப்பு தட்டாலோ மண் அகல் மூடாக்காலோ சிறிது நேரம் மூடி வைத்திருப்பார்கள். கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தால் விரல் தடிமன் அளவுக்கு சோற்றின் மேல் பகுதியில் காய்ந்திருக்கும். அதை உடைக்காமல் எடுத்தால் தோசை போல் இருக்கும். காய்ந்து போன சோற்றின் மேலாடைக்காக வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே எனக்கு தான் தோசை, எனக்கு தான் தோசை என்று சொல்லி போட்டியிட்டு சண்டை பிடித்து கொள்வார்கள். சிறுபிள்ளைகள் ஒரே அடியாக அழுது அடம் பிடிப்பார்கள். எப்போது சோறு சமைத்தாலும் செல்லம்மாளோ மண்ணாங்கட்டியோ தான் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் சோறு பங்கிடுவது மட்டும் பூவெரும்புதான். குடும்பத்திற்கு மூத்தவள் என்பதோடு யார் யாருக்கு எவ்வளவு சோறு போட வேண்டும், அதற்கு எவ்வளவு குழம்பு ஊற்ற வேண்டும், சோற்றில் குழம்பை ஊற்றி பட்டும் படாமல் சாப்பிடுபவர்கள் யார், தாராளமாக ஊற்றி பிசைந்து சாப்பிடுபவர்கள் யார் என்பதெல்லாம் இவளுக்குத்தான் தெரியும். யாருடைய மனமும் கோணாமல் இவளால் மட்டும்தான் சோறு போட முடியும். பூவெரும்பு இல்லாமல் செல்லம்மாளோ மண்ணாங்கட்டியோ சோறு போடும்போதெல்லாம் ஒருவருக்கும் வயிறும் நிறையாது, சாப்பிட்ட நிறைவும் இருக்காது. பூவெரும்பு பங்கு போடும்போது தனக்கென்று எதுவும் மிஞ்சாமல் போனாலும் ஒரு நாளும் மனம் சலித்து கொள்ள மாட்டாள். சிடுசிடுவென்று மற்றவர்கள் மேல் எரிந்து விழமாட்டாள். யாரையும் குறை பேச மாட்டாள். யார் மறுசோறு கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டாள்.
செல்லம்மாளின் 3 மகன்கள் மீதும் மண்ணாங்கட்டியின் மகன் மீதும் அவளுக்கு அதிக ஒட்டுதலும் ஆசையும். அவள் செத்ததும் அவர்கள்தானே அவளுடைய பிணத்துக்கு குடம்புடைத்து கொல்லி வைக்கப் போகிறவர்கள். நான் செத்தா எனக்கு யாரு கொல்லி போடுவாங்க என்று ஒரு வார்த்தைக்காக கேட்டால் போதும், எல்லோருமே ஒரே குரலில் நான் தான் என்று சொல்லி கத்துவதோடு சண்டையும் பிடித்து கொள்வார்கள். அப்பொழுதெல்லாம் பூவெரும்பால் அழுகையை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, திணறி போவாள். எல்லாரும் தான் செய்யணும், நான் பெத்த மக்களா என்று சொல்வாள். சாப்பிட, தூங்க, வெளிக்கு போக என்று எல்லாவற்றுக்குமே பூவெரும்பு வேண்டும். இரவோ பகலோ எல்லா பிள்ளைகளுக்கும் இவள்தான் எல்லாமும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஏன் காலையிலிருந்து தன்னிடம் வரவில்லை என்று யோசித்தாள். செல்லம்மாளின் பிள்ளைகள்தான் இருப்பதிலேயே சிறுசுகள். மண்ணாங்கட்டியின் பிள்ளைகளில் மீனாட்சி மட்டும்தான் சற்று வளர்ந்த பிள்ளை. சின்னதோ பெரியதோ பூவெரும்பு அவர்களுக்கு ஒரு சின்ன வேலையை கூட வைக்க மாட்டாள். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மகள்களிடமே சொல்லி வேலை வாங்கிவிடுவாள். தூத்தேரி நாதேரி என்று சொல்லி செல்லம்மாள் வாசலில் காரி துப்பினாள். என்னாடி இவ நக்குன வாத்த வடிக்கிறா? ஒன்னாட்டம் எனக்கு வக்கனையா வாத்த வடிக்க தெரியாட்டி போகுது போயேன். நான் இனிமே ஒரு வார்த்தை பேசுனா ஏண்டி என் ஆமடையானோன்னு போனவளன்னு கேளுடி செல்லம்மா. நானும் உன் பேச்சுக்கோ வார்த்தைக்கோ இனிமே வந்தா உன்னோட பிஞ்ச முறத்தையும் வெள்ளக்கமாத்தையும் எடுத்துக்க. சண்டை நிற்பதாக தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். வழியே போன ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்தனர். கூட்டத்தில் தர்மகர்த்தாவும் நின்றிருந்ததைக் கண்டதும் பூவெரும்பு வீம்பாக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். சாவு ஆட்டத்திற்கு போய்விட்டு வந்த கோபாலை கண்டதும் வெடுக்கென்று எழுந்து வீட்டுக்குள் போனாள். பூவெரும்பின் கண்மறைய வேண்டும் என்பதற்காக காத்திருந்தவள் மாதிரி செல்லம்மாள் ஆத்திரம் பொங்க தர்மகர்த்தாவை பார்த்து, எம்மா காலத்துக்கு தான் ஒன்று முன்னா இருக்கிறது, மாலச்சந்திரத்தை மாத்திரமா தனிச்சட்டி தூக்குறமான்னு இல்லாமல் சாவங்காலம் வரைக்கும் இன்னொருத்தங்க கையை எதிர்பார்த்துட்டு நிற்க முடியுமா என்று நியாயம் கேட்டாள். அவள் கேட்டது தர்மகர்த்தாவிடம் மட்டுமில்லை, மொத்த கூட்டத்திடமே கேட்டது போல் இருந்தது. அவள் பிறந்த ஊரான மேல் ஆதனூரில் உள்ள வழக்கங்களையெல்லாம் சொல்லி காட்டினாள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஏன் செல்லம்மாள் பிணக்கி கொண்டு கோபப்பட்டாள், எதிர்ச்சண்டை போட்டாள் என்பது இப்போதுதான் பூவெரும்புக்கு புரிந்தது. தன்னையும் செடலையும் குறை சொல்லி பேசியதை மறந்துவிட்டு குடும்பம் சிதறிப்போகுமோ என்ற கவலையில் வீட்டுக்குள்ளிருந்து வேகமாக வெளியே வந்து, ஊரில் புது வயக்கத்தை உண்டாக்காத அடிப்பில்லை, ஆறு என்னாத்த இங்கே வாரி கட்டின்னு போகிறாங்க சொல்லு என்று சொன்னதும் செல்லம்மாள் பேச வழியின்றி போனாள். சிறிது நேரத்திற்கு முன் கோபப்பட்ட பூவெரும்பு ஏன் சண்டை பிடிக்கவில்லை? அவள் எதிர்பண்ணாமல் போனால் தன்னுடைய திட்டமெல்லாம் மண்ணாகிவிடுமே என்ற ஆத்திரத்தில் இவள் எகிரி குதிக்க ஆரம்பித்தாள். இவள் பேசுவதையெல்லாம் கோபத்தில் பேசுகிற பேச்சு என்று எண்ணி பூவெரும்பு மேலும் குரலை அடக்கி கொண்டு, இங்கே பாரடி புள்ள, இத்தனை பேர் முன்னாலேயும் ஊர் ஆம்பளைங்க முன்னாலேயும் பேச உனக்கு எப்படித்தான் வாய் வந்துச்சோ? உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசாது. உனக்கு நான் என்னத்தில் குறை வச்சேன்? மனச்சாட்சிக்கு இன்னதுதான்னு விரலை விட்டு சொல்லு பாப்பேன். சோத்தில் குறை வச்சேனா இல்லை சாத்தில் குறை வச்சேனா? எல்லா கிண்ணியையும் நான் ஒரே கிண்ணியாக தானே பார்த்தேன். எனக்கு என்றைக்குமே மனசில் மரபொருள் இருந்தது கிடையாது. உங்கள் கண்ணை மறைச்சி எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ வேணும்னு எதுவும் நான் செஞ்சுக்கிட்டது கிடையாது. அந்தா மேலே எரிச்சுக்கிட்டு போகிறானே சூரிய பகவான், அவனுக்கு தெரியும் மெய்யும் பொய்யும். சீராயிருக்கிற குடும்பத்தை கல்லறை சில்லறையாக மாற்ற என்னாதடி பிள்ளை. இந்த குடும்பம் என்றைக்குமே ஒரே கோப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். அது தானே அந்த ஆண்டவன்கிட்ட தினமும் வேண்டுன்னு. கூடுகட்ட குருவி இருக்கே, கூட்ட கலைக்க குரங்கு இருக்கிறவங்க கதையாக போயிடும் போலதிருக்கே என்று சொல்லிக்கொண்டே இருந்தவள் ஒருவரும் எதிர்பாராத நேரத்தில் எழுந்து வந்து எல்லாருடைய முன்னிலையிலும் மாராக்கு சேலையை எடுத்து போட்டு அதை தாண்டி சத்தியம் செய்தாள். அதோடு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சின்ன மொட்டையை இழுத்து போட்டு குறுக்காக தாண்டி சத்தியம் செய்து, நாளது தேதி வரைக்கும் நான் யாருக்குமே துரோகம் நினச்சதில்லை, பிறர் கண்ணறியாமல் குத்தங்குறை பேசினதில்லை, ஏதலை எசவாத்த படித்ததில்லை, தனிச்சட்டி தூக்கணும்னு எண்ணினதில்லை, எல்லாத்தையும் அந்த பகவான் அறிவான் என்று சொன்னவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. குடும்பம் சிதைந்து போகுமோ என்ற கவலையில் தரையில் உட்கார்ந்து புலம்பி அழ ஆரம்பித்தாள். அங்கு கூடியிருந்த எல்லாருக்குமே பூவெரும்பின் மீது இரக்கம் உண்டாயிற்று. தர்மகர்த்தா கூட்டத்தை கலைந்து போகச் சொல்லி சத்தம் போட்டார். மலைமலையாக கட்டி வைத்திருந்த தன்னுடைய எண்ணத்தையெல்லாம் சண்டை போடாமல் நீர்த்து போக செய்துவிட்டாளே என்ற ஆத்திரத்தில் செல்லம்மாள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய மகனை இழுத்து போட்டு
ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்க ஆரம்பித்தாள். இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் தெருவின் முனையில் கங்காணி கணேசனின் குரல் கேட்டதும் அங்கு ஓடத் துவங்கியது. வெங்கட்டனிடமும் அவனுடைய பெண்டாட்டி பொன்னம்மாளிடமும் கங்காணி கணேசன் காட்டுக்கூச்சல் போட்டு கொண்டிருந்தான். அவன் கத்திய விதம் பல பேருக்கு தெரிய வேண்டும் என்பது போல் இருந்தது. அவனுக்கு முன்னால் ஒரு வார்த்தையும் பேசாமல் கூனி குறுகி போய் வெங்கட்டன் நின்று கொண்டிருந்தான். 2 மாதத்திற்கு முன் அவனுடைய பெரிய மகன் இறந்து போனதும் சாவு காரியங்களுக்காக கணேசனிடம் கண்டிக்கு போக சம்மதிப்பதாக சொல்லி பணம் வாங்கினான். பிணத்தை வைத்து கொண்டிருப்பதை விட கண்டிக்கு போவது மேலல்லவா? கணேசனையும் குறை சொல்ல முடியாது. 2 மாதமாக தவணை கொடுத்து பார்த்து விட்டான். அடுத்த கப்பலுக்கு என்று எத்தனை முறைதான் பதில் சொல்வது? கப்பல் ஏற மறுத்தால் வாங்கிய பணத்தை திருப்பி தருவதற்கு வழியில்லை. ஊரிலும் மழை இல்லாமல் பெரும் பஞ்சம். புருஷனும் பெண்டாட்டியும் கோழி கூப்பிடுகையில் கிளம்பி காடு காடாக சென்று சோளத்தட்டை வெட்டி அதை தூக்கி கொண்டு 8 மைல் தூரம் நடந்து திட்டக்குடிக்கு சென்று விற்று அரிசி குழம்பு சாமான்கள் வாங்கி வந்து பொங்கி சாப்பிட்டு விட்டு படுப்பதற்குள் நடுச்சமமாகிவிடும். மழை பெய்யாததால் சோளத்தட்டையும் இல்லை புல்லும் இல்லை என்றான போது கட்டாஞ்சி வெட்ட ஆரம்பித்தனர். நாளுக்கு நாள் பஞ்சம் பெருக ஊரிலுள்ள எல்லோருமே கட்டாஞ்சி முல்லை வெட்ட ஆரம்பித்து விட்டதால் இப்போது அதற்கும் வழியில்லை. மென்னியை பிடித்து நெருக்கும் கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது? கணேசனோ சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தான். வர்ற வெள்ளிக்கிழமை கேம்பணும், இல்லாட்டி போனால் மேலே 1 மாதம் ஆகும். அது வரைக்கும் என்னால் பதில் சொல்லிக்கிருக்க முடியாது. வெங்கட்டனும் பொன்னம்மாளும் கணேசனின் காலை பிடிக்காத குறையாக கெஞ்சி கூத்தாடினர். அடுத்த மாதம் கிளம்பி விடுவதாக மாரியம்மன் மீது சத்தியம் செய்து கொடுத்தனர். பக்கத்தில் நின்றிருந்தவர்களும் இந்த ஒரு முறை மட்டும் விட்டுப்பிடிக்க வேண்டும் என்று பலமுறை சொன்ன பிறகுதான் ஓரளவு சமாதானமடைந்த கணேசன் பேச்சு மாறக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போனான். பூவரம்புவிடம் சண்டை பிடித்து கொண்டிருந்த செல்லம்மாள் ஒன்றுக்கு போக தோட்டத்திற்கு போவது போல் போய் கங்காணி கணேசனிடம் பேசிவிட்டு வருவதை பார்த்த பூவரும்புக்கு கண்டிக்கு வருவதாகச் சொல்லி வெங்கட்டனும் பொன்னம்மாளும் கணேசனிடம் பணம் வாங்கியது போல் இவளும் வாங்கியிருப்பாளோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. கோபாலிடமும் குள்ளனிடமும் காத்தானிடமும் விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள். குச்சி போல் இருந்த ஓயாமல் சுருட்டு பிடித்து கொண்டிருந்த சில்க் ஜிப்பா போட்டிருந்த கங்காணி கணேசன் மீது கோபம் ஏற்பட்டது. அப்போது கோயிலிலிருந்து ஓடி வந்த செடலை கண்டதும் பூவரும்பு பதறிப்போய் எழுந்து நின்றாள். ஓடி வந்த வேகத்திலேயே பூவரும்பிடமோ வீட்டுக்குள்ளோ போகாமல் சிறிது தூரம் தள்ளி நின்று ஒவ்வொரு அடியாக தயங்கி தயங்கி எடுத்து வைத்து இரகசியமாக வீட்டுக்குள் நுழைந்துவிட விரும்புவது போல் நடந்தாள் செடல். பூவரும்பிடம் நெருங்க நெருங்க பதட்டமும் பயமும் கூடிக்கொண்டே இருந்தது அவளுக்கு. எவ்வளவு அடி விழுமோ திட்டு கிடைக்குமோ? பூவரும்பின் கையில் சிக்கிக்கொள்ளாமல் வீட்டுக்குள் ஓடி அடுக்கு பானை சந்திலோ குதிர் சந்திலோ அடி விழாமல் மறைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பூவரும்பு எட்டி பிடித்து கொண்டு விட்டாள். செடல் பயத்தில் வீறிட்டு அலறினாள். அடி விழுவதை தடுக்க யாராவது வீட்டுக்குள் இருக்கிறார்களா என்று பார்க்க முயன்றாள். பூவரும்பு வழக்கம் போல் அடிக்காமல் என்றுமில்லாத புது வழக்கமாக தன்னுடைய கால்களுக்கிடையில் செடலை நிறுத்தி கொண்டு மொட்டை தலையில் ஆசையுடன் முத்தமிட்டதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஒரு நொடி நேரம்தான் அதுவும். செல்லம்மாள் வீட்டுக்குள் நுழைந்ததை கண்டதும் பேயை கண்டவளுக்கு முகம் மாறுவது போல பூவரும்புவின் முகம் மாறியது. கொஞ்சம் கூட தயங்காமல் செடலை நெட்டி தள்ளிவிட்டு கோவிலுக்கு ஓடு, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு, எடுத்ததுக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடியாராத, கேவிக்கிட்ட போ என்று சொல்லிவிட்டு முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டாள். திகைத்து போன செடல் முந்தானையால் மூடியிருந்த பூவரும்புவின் முகத்தையே பார்த்தாள். சற்று முன் ஐயரும் மற்றவர்களும் சொன்னதுதான் நிஜமா? அவசரமாக தன்னுடைய கழுத்தில் கிடந்த பொட்டை தொட்டு பார்த்தாள். அதை அறுத்தெறிய வேண்டும் என்ற வேகம் உண்டாயிற்று. ஆனால் அதை தொடவோ பார்க்கவோ கூடாது என்று நினைத்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதையே பார்த்தாள். திடீரென்று ஏற்பட்ட வெறியில் வீட்டுக்குள் ஓடினாள். அரிவாள்மனையை தேடி எடுத்து குனிந்து கழுத்தை அரிவாள்மனைக்கு கொண்டு போனபோது எதிர்பாராத விதமாக முதுகில் விழுந்த அடியால் பொறிகலங்கி போய் நிமிர்ந்து பார்த்தாள். மேலும் முதுகில் 2 போட்ட பெரிய மொட்டை, தொட்டு கும்பிடு, பிச்சு போட்டா ஏன் தூக்கிட்டு போயிடுவான், ஜாக்கிரதை என்று சொன்னவள் திமிர திமிர செடலை இழுத்து வந்து பூவரும்புவின் முன் நிறுத்தினாள்.
அழுவதை நிறுத்திவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு உடைந்து போன குரலில் பூவரும்பு சொன்னாள், கோவிலுக்கு போ. நீ இனிமேல் 2-3 மாதம் அந்த ஆயா கூட தான் இருக்கணும். அது நம்ப ஆயா இல்லையம்மா. நம்ப ஆயா தாண்டி. மாரியாய் சத்தியமாவா? நான் பொய்யா சொல்லுறேன்? அப்படின்னா என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு. நம்ப ஆயா தாண்டி. நான் கோவிலுக்கு போக மாட்டேன். செடல் அடம் பிடித்து அள்ளும் சத்தம் கேட்ட எதிர் வீடு பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாரும் செடலையும் பூவரும்பையும் சுற்றி கூட ஆரம்பித்தனர். ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்த சின்ன மொட்டையும் நடுமொட்டையும் வனமயிலும் தண்ணீர் பானையை வீட்டுக்குள் வைத்துவிட்டு வந்து செடலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு பூவரும்புவின் முகத்தையே பார்த்தனர். அந்த இடத்தில் பெரிய கூட்டமாக சனங்கள் கூடி நின்றாலும் இவளுக்காக ஒருவரும் பரிந்து பேசவில்லை. வீட்டிலேயே இரு என்று ஒருவரும் சொல்லவில்லை. இதுதான் அவளை மேலும் திகிலடையச் செய்தது. கிழவியுடன் ஏன் தங்க வேண்டும்? மற்றவர்களெல்லாம் வீட்டிலேதானே இருக்கிறார்கள். தனக்கு மட்டும் ஏன் இப்படி? எதுவும் புரியாததால் கெஞ்சுவது போல பூவரும்பிடம் சொன்னாள், நான் கோவிலுக்கு போகலம்மா. உன்னோட சொல்லு பேச்சு கேட்குறம்மா. ஆறுகிட்டையும் வழிய சண்டைக்கு போக மாட்டேம்மா. திங்கிறதுக்கு கேட்க மாட்டேன். நீ குடியான தெருவில் போவேல தொசம் கட்டிக்கிட்டு கூட கூட வரமாட்டேன். வேணும்னா என்னை முறத்தாலே விளக்க மாத்தாலே அடி. இனிமேல் தூக்கத்தில் மூத்திர விட மாட்டேம்மா. விட்டாலும் நானே சாக்கால சேர்ந்து போடுறேம்மா. கோயிலுக்கு மட்டும் என்ன போக சொல்லாதம்மா. பூவரம்புக்கு பேச்சே வரவில்லை. அழுகைதான் வந்தது. அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் அழ ஆரம்பித்த மறுநொடியே செடல், பெரிய மொட்டை, நடுமொட்டை, சின்ன மொட்டை, வனமயில் என்று எல்லா பிள்ளைகளுமே அழ ஆரம்பித்ததும் கூட்டத்தில் நின்றிருந்த 1-2 பேருக்கும் அழுகை வந்துவிட்டது. தேம்பி தேம்பியும் விக்கி விக்கியும் அழும் பிள்ளைகளை கண்டதும் பூவரும்புக்கு அழ வேண்டும் என்ற வெறி மேலும் கூடிற்று. செடலுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. எல்லாமும் தன்னால் தான் நடக்கிறது என்று எண்ணி கலக்கமடைந்தாள். வீட்டுக்கு வந்ததால் தான் பூவரும்புவும் மற்றவர்களும் அழுகிறார்கள். இனி பூவரும்புவின் மனம் கோணும்படி நடக்கக்கூடாது. அவள் சொல்வதை கேட்டால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரச் சொல்லி தங்க வைத்துக் கொள்வாள் என்று நினைத்து பூவரும்புவின் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு, ஐவாதம்மா, நான் கோவிலுக்கு போகிறேம்மா. நீயாவது அக்கா யாராவது வந்து கூப்பிட்டாதான் நான் வீட்டுக்கு வருவேன். நீ ஐவாதம்மா, நான் இப்பயே போகிறேம்மா என்று சொல்லிவிட்டு அவளிடமிருந்து பிரிந்து பின்புறமாகவே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தாள். ஏங்கி தவித்து மொட்டை தலையுடன் விம்மிக்கொண்டே போகும் செடலை பார்க்க பூவரம்புவுக்கு அடிவயிறு புண்ணாக எரிந்தது. அழுகையை மறைக்க தலையை திருப்பிக் கொண்டு வீராப்புடன் நடக்க ஆரம்பித்தாலும் காட்டுக்கத்தலாக கத்தி ஒப்பாரி வைத்து அழும் பூவரும்பின் குரல் செடலுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. செஞ்சி மலையினிலே செல்லியம்மன் கோயிலம்மா, சீமாம்பொறப்பானு சிவபூச செய்தனம்மா, சீமாம்பொறக்கலையே சிறுமி பிறந்தாளம்மா, சீதப்பட்ட துன்பமெல்லாம் இந்த சிறுமி பட போராளம்மா. காடு மலையினிலே காளியம்மன் கோயிலம்மா, கர்ணேம் பொறப்பானு கடும்பூச செய்தேனம்மா, கருணேம் பொறக்கலையே கள்ளி பிறந்தாளம்மா, கர்ணம்பட்ட துன்பமெல்லாம் இந்த கள்ளிபட போராளம்மா. அத்தியாயம் 4 நிறைவுற்றது.